வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன காணொலியில் வந்து அந்த ஹார்வெலம் பீச் வந்து பார்த்துருப்போம் மக்களே. நான் அப்போயே சொல்லியிருப்பேன் அதே ரூட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் 2 பீச் இருக்குன்ட்டு. மேண்ட்ரம் பீச்சும் ஹார்வெலம் பீச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் மேண்ட்ரம் பீச் கவர் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக 3வது பீச்சான அஷ்வம் பீச்சுன்ற இந்த பீச் தான் மக்களே நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 3த்துல எது பெஸ்ட்டு அப்படின்றதும் இந்த காணொலி கடைசியில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக இந்த பீச்சோட வழியை நான் கண்டுபிடிச்சேன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக இந்த பீச்சுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் இந்த பீச் சைட் ஃபுல்லாகவே வந்து ரெசார்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் வந்து பாரு, லாஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடவே வந்து இந்த பீச்சுக்குள்ளே வர்றதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் அலைஞ்சு திரிஞ்சு இப்படி அப்படின்னு சுற்றி கடைசியில் இந்த பீச் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இங்கேருந்து பார்த்தா நம்ம போன அந்த ஹார்வெலம் பீச்சும் இங்கேருந்து தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த அஷ்வம் பீச்சை இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்களே வந்து என்னோட சேர்ந்து இந்த அஷ்வம் பீச்சை சுற்றி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். நம்ம ஹார்வெலமில் பார்த்த மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து ஷாக்ஸ் இருக்குது. ஷாக்ஸ்னால் திரும்பியும் நான் சொல்கிறேன், பீச் வியூ பார்த்து கட்டப்படுற பீச்சில் இந்த ஒரு குடிசை அந்த மாதிரி ஸ்டைலில் கட்டப்படுற ரூம்ஸ் தான் வந்து ஷாக்ஸு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. பின்னாடி இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து நீங்கள் குளிக்கலாம். இந்த பீச்சும் வந்து உங்களுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக வர மாட்டாங்க மக்களே. பாகா, கேலிங்கட் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த பீச்சும் வந்து க்ரௌடு கம்மி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இது நார்த் கோவாக்கும் நார்த்தில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா ரொம்பவே கிட்ட. ஸோ நிறைய பேர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வரமாட்டாங்க. பட் நீங்கள் இந்த பக்கம் இருக்க பீச் வர்றது வந்து 100% ஒர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கூட்டமும் கம்மி. ஸோ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து நான் பார்க்க முடியுது. இந்த பீச்சிலே வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்கிறது அது எல்லாமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபாரினர்ஸ் எப்போவுமே வந்து கூட்டம் கம்மியாக இருந்து அழகு அதிகமாக விரும்புகிற இடத்துல தான் நான் வருவாங்கன்ட்டு நான் நிறையா யூடியூபர்ஸ் காணொலியில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீச் ஸ்பாட் தான் மக்களே இந்த அஷ்வம் பீச் வந்து உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கில் வந்து தண்ணி அடிக்கிறது அது ஃபுல்லாகவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் வேணால் வந்து அங்கே ரூமு, ரெசார்ட் புக் பண்ணி அங்கே நீங்கள் போய் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, கப்பலாக வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீச் வியூ இருக்க ஒரு ரெசார்ட் எடுத்துக்கோங்க. அங்கே தங்கி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு பீச்சில் நல்லா குளிச்சுட்டு வந்து சன் பாத் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து போகலாம். ஆழமும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அதிகமாக இருக்க மாதிரி தெரில. நிறைய பேர் கொஞ்சம் உள்ளே ஆழமாகவே போய் நிற்கிறாங்க இங்கேருந்து. ஆனால் அவங்க முட்டி அளவுக்கு தான் தண்ணியே இருக்குது. ஸோ ஆழமும் உங்களுக்கு கம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து எப்போவுமே நம்ம உயிரை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ரொம்ப இது பண்ணாமல் சேஃபாக போங்கன்ட்டு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உள்ள ஆழத்தில் வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆழம் கொஞ்சம் கம்மி தான். இந்த பீச்சை வந்து இந்த எண்டு நீங்கள் அப்படியே வாக் பண்ணலாம் சூப்பராக. ஸோ நான் கொஞ்சம் அந்த எண்டு போயிட்டேன். இப்போ இந்த எண்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு எப்படிலாம் இருக்குன்னு காமிச்சிட்டு நம்ம காணொலியை சேர்ந்தே பயணிப்போம். காத்திருங்கள். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க மக்களே, இந்த மாதிரி நீங்கள் பீச் சைடோ இல்லை இந்த கோவாவே இன் ஜென்ரல் வந்து நீங்கள் முக்கியமாக பீச்சில் வந்து வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருப்பாங்க, நிறைய பேர் வந்து சன்பேத் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரைவசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம கண்டென்ட் எடுத்துக்கிட்டு போயிடுவோம். இப்போ கூட ஒருத்தர் கூப்பிட்டு அதான் சொன்னார். ஸோ அதையும் நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்டென்ஷனலாக நான் இந்த காணொலி இந்த என்டையர் சீரீஸ்லேயே நான் சொல்கிறேன், யாரையுமே நான் இன்டென்ஷனலாக கவர் பண்ணி வீடியோவில் எடுக்கணும்னு சத்தியமாக எடுக்கலை. அப்படியும் தவறி யாராவது இது வந்திருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பாட்டை நான் கட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம்.
என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹார்பலம் பீச்சு அங்கேயே வந்து ரூம் எடுத்துகிட்டு அங்கேயே சில் அவுட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அஸ்வம் மோஸ்ட்லி இங்கே நிறைய ப்ரைவேட்டாக தான் இருக்குது. ஹார்பலம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாமெண்ட்ரி அந்த ரூம்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு கூட அங்கே பீச் என்ஜாய் பண்ணிட்டு சும்மா ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ வந்து இந்த பக்கம் வந்து இந்த பீச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு சில் பண்ணிவிட்டு போகலாம். என்னோடய பர்சனல் சஜஷன் அதுதான். நெக்ஸ்ட் டைம் கோவா வந்து தங்கறது தந்தால் கூட நான் அந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். மீதி இருக்க இடத்துல சுற்றி பார்த்து முடிச்சிட்டேன்னா. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கமும் ரொம்ப தூரம் போகுது. ஒரு மவுண்டெயின் வந்து நிறைய ராக் ஃபார்மேஷன் நிறைய இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்பாட்டை நோக்கி நகர்வோம். ஸோ இந்த பீச்சில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸு கோரல் இந்த கல்லெல்லாம் வந்து நிறையாவே பார்க்க முடியுது. அந்த பக்கம்லாம் இன்னுமையாகவே அதிகமாக இருக்குது. இந்த இதுதான் நிறைய இடத்துல வீடு கட்டுறதும் வந்து இந்த மாதிரி கல்லுங்களை வந்து கட் பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல அந்த காம்பவுண்ட் சுவர் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சில ரெட் கலர் ஸ்டோனில் கட்டுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நடந்து போகிறேன், அந்த இடத்துல நிறையா அந்த மாதிரி கல்லுகள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இந்த காணொலி அப்படியே முடிச்சுப்போம். ஹை டைட் டைமில் வந்து இந்த ராக்ஸில் வந்து அலை அடிக்கிறது பார்க்கவே செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்கும், செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ டைடு கொஞ்சம் லோவாக இருக்கவே நம்மளால் இந்த இடத்துல வந்து நிற்க முடியுது. ஸோ நல்லா ரசித்து பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இது அங்கங்கே பார்த்தீங்களா ஹோல்ஸ் மாதிரி இருக்கா, தண்ணி அப்படியே கீழே கேப் இருக்குது. அப்படியே இந்த கேப் வழியாக வந்து இந்த அப்படியே கடல் நீர் வந்து இது வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க வந்தாங்க மக்களே, அவங்க பாட்னு வந்தாங்க, அப்படியே உள்ளே அப்படியே நடந்து போய் அப்படியே ஸ்விம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணின்ற பயமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு தான் வந்து இந்த கடல் இந்த தண்ணி அந்த ஸ்விம்மிங்குன்ற விஷயம் ஒழுங்காக தெரியாதவே வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது. இப்போ சின்ன வயசுலேயே ஸ்விம்மிங் நல்லா கற்றுருந்துருக்கணும். இப்போ போயிட்டு எப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க பசங்களை அப்படியே ஜாலியாக தண்ணியில் விளையாடுற விடுறது, எந்த ஒரு பயமே இல்லாமல் குட்டி குட்டி பசங்களாம் தனியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இங்கே உட்காந்து கதை பேசின்னு சன்பேத் எடுத்துகிட்டு இருக்காங்க. பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பீச்சில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் மக்களே, இந்த அஸ்வம் பீச்சில் நீங்கள் வந்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இல்லை. நான் சொன்ன மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ஷாட்டில் வந்து ரூம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பீச்சில் நல்லா குளிச்சுட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு கதை பேசிட்டு போகிறது தான். அஸ்வமோட ஹார்வேலம் பீச் வந்து கொஞ்சம் பெட்டர்னு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த பீச் பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே போயிட்டே இருந்தேன். செம்மையாக பசிக்குதுன்னுவே வந்து சரி இங்கே எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தேடும் போது வழியில் இந்த கடை பார்த்தேன். உண்மையாலே நல்லா இருக்குது. பாதி போக நான் சாப்பிட்டேன். இந்த போக குவான்டிட்டி வந்து 50 rupees சொன்னாங்க. ஸோ ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அஸ்வம் பீச்சிலேருந்து ரிட்டன் போகிற வழி ஃப்ரைட் ரைஸ்லாம் 200 rupees சொல்கிறாங்க. ஸோ போக சூப்பராக இருக்குது. ஸோ மேபி வந்தீங்கன்னா கடை பேருக்கு ஹிமாலயா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 50 rupees போக சூப்பருன்னு இந்த ஸ்லைஸ் போட்டில் 18 MRP, ஆனால் 40 rupees விற்கிறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ரிசர்வ் தே கேன் மேக் மணி.